ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான்னு இருக்கேன். புதுக்கோட்டையைச் சேர்ந்த தம்பதி ஜெகதீஷ் ஐயர் ராஜலட்சுமி, இவர்களுடைய மகள் லலிதா. இந்த லலிதா பிறந்த தினத்தன்னைக்கு அந்த நேரத்தில் ஜெகதீஷ் ஐயரது இல்லத்தில் பகவத்கீதை பாராயணமும் லலிதா சகஸ்ரநாம பாராயணமும் நடந்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் பாராயணம் நடந்த அந்த நேரத்தில் குழந்தை பிறந்த சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி போய் பார்த்துருக்கா. குழந்தைய கொஞ்சரா. குழந்தை பிறந்தாலே அடுத்து என்ன பேர் வைக்கிறதுங்கிற ஒரு விவாதம் தானே நடக்கும் இல்லையா? பகவத்கீதா பாராயண வேளையில் இவ பிறந்ததுனால இவளுக்கு கீதான்னு பேர் வைக்கணும்னு ஒரு சிலர் சொல்கிறா. லலிதா சகஸ்ரநாமமும் பாராயணம் நடந்துட்டு இருந்ததுனால லலிதான்னு பேர் வைக்கணும்னு ஒரு சிலர் சொல்கிறா. ஆனால் இந்த தம்பதிக்கு எதுவாக இருந்தாலும் அதற்கு தீர்வு என்றால் மகாபெரிவா என்கிற தெய்வம்தான். அதனால் பெரியவாளை தேடி போகிறா. குழந்தைய அழிச்சிட்டு போய் பெரியவா கிட்ட இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற விஷயத்தை பற்றி கேட்குறா. பெரியவா, இனிமே இவளை லலிதான்னே கூப்பிட ஆரம்பிங்கோ அப்படின்னு சொல்கிறா. அதோடு இல்லை, குறும்பாக ஒரு நிபந்தனையும் வைக்கிறா பெரியவா. தப்பி தவறி குழந்தை பேரை லல்லின்னு சுருக்கிடாத அப்படின்னு சொல்கிறா பெரியவா. இதுக்கப்புறம் லலிதாவுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும்போது ஒரே சமயத்தில் டைஃபாய்டு, ஜாண்டிஸ், அம்மை 3 வந்துடுத்து. 1 வந்தாலே தாங்க முடியாது. குழந்தையால் இது 3 வந்தால் தாங்க முடியுமா? அவள் அப்பா அம்மா துடிச்சு போகிறா. நேராக காஞ்சிபுரம் ஓடி வந்து பெரியவா கிட்ட குழந்தையோட நிலைமையே சொல்கிறா. பெரியவா பேர் வச்ச குழந்தை காப்பாத்துங்கன்னு கண்ணீர் மல்க தாய் ராஜலட்சுமி பிரார்த்திக்கிறா. அந்த நடமாடும் தெய்வம் மகாபெரிவா சொல்றா, இந்திராட்சி சிவகவசம் நூலை கொடுத்து தன் கைப்பட விபூதியும் தந்தார். இந்த கவச நூலை தினமும் பாராயணம் பண்ணு. முடிஞ்சதும் குழந்தையோட நெத்தியில இட்டு விடு. கொஞ்சமா விபூதிய ஜலத்துல கலந்து குழந்தைக்கு குடிக்கிறதுக்கும் கொடு அப்படிங்கிறார். அதே மாதிரி இந்திராட்சி சிவகவசம் பாராயணமும் மருந்தான விபூதியும் வேலை செய்ய அடுத்து வந்த ஒரு சில நாட்களில் அந்த 3 இருந்த இடம் தெரியாமல் ஓடியே போயிடுத்து. அப்படி பெரியவா தயவில் உயிர் பிழைச்ச இந்த லலிதாவுக்கு பின்னாடி திருமண வயது வந்த பிறகு சிவகுமார் என்பவரோடு கல்யாணம் செய்து வைக்கிறார்கள் லலிதாவோட பெற்றோர். லலிதாவுக்கு சிவகுமார் லலிதா இந்த தம்பதி ஒரு முறை மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்கோசரம் காஞ்சிபுரம் வந்தார். 2 பேரோட குடும்பமும் மகாபெரிவாளுக்கு ஏற்கனவே பழக்கமானதுனால 2 பேரோட குடும்ப நலன் பற்றி விசாரிக்கிறா மகாபெரிவா. அதற்கு பிறகு மகாபெரிவா கேட்குறா, வேதாரண்யமும் புதுக்கோட்டையும் இப்போ எங்கே ஜாகை அப்படின்னு. அதாவது வேதாரண்யத்து மாப்பிள்ளையான சிவகுமாரும் புதுக்கோட்டை பெண்ணான லலிதாவும் திருமணமான பிறகு எங்கே குடியிருக்கிறார்கள் என்பதை இப்படி கேட்டிருக்கா பெரியவா. பெரியவா, கும்போணத்தில் இருக்கோம் அப்படிங்கிறார் லலிதா. வேதாரண்யத்தில் என்னென்ன இருக்கு தெரியுமா? லலிதாவை பார்த்து மகாபெரிவா கேட்டார். வேதாரண்யத்தில் என்னென்ன விசேஷம்னு பெரியவா கேட்குறாருன்னு நினச்சிண்டு சமுத்திரம், கோடியக்கரைன்னு சொல்கிறார் லலிதா. அதெல்லாம் சரி, கோடிக்காடுன்னு ஒரு இடம் இருக்கா? இருக்கு பெரியவா. கோடிக்காடு என்பது ஊரும் காடும் சேர்ந்தது. லலிதாவை பார்த்து பெரியவா கேட்ட, கோடிக்காட்டில் இப்போ மிருகங்கள் எல்லாம் இருக்கா? இருக்கு பெரியவா. என்னென்ன மிருகங்கள் அங்கே இருக்கு சொல்லு பார்க்கலாம். லலிதா யோசித்தபடியே ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பித்தார். மான், நரி, காட்டெருமை, முயல். அதுக்கு மேலே ஒன்றும் நினைவுக்கு வராதனால அப்படியே நிறுத்தினார். குதிரை இருக்கோ அங்கே? மகாபெரிவா கேட்குறா. அங்கே குதிரை இருப்பது சட்டுன்னு லலிதாவோட நினைவுக்கு வந்தது. ஆமாம் பெரியவா, அங்கே குதிரையும் இருக்கு. உன் மாமனாரோட அப்பா காலத்தில் ஸ்ரீமடத்துக்கு குதிரை வாங்கி கொடுத்துருக்கா, உங்களுக்கு தெரியுமோ அப்படின்னு மகாபெரிவா ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறார். தெரியும் பெரியவா, இவரோட அப்பா சொல்லியிருக்கார். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு மகாபெரிவா சிவகுமார் மற்றும் லலிதாவை பார்த்து கேட்குறா, எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவேளா?
அதாவது ஒரு குழந்தை என் கெஞ்சலை போல ஒரு குழசலாக இருந்தது அவர் கேட்டது. எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவேளான்னு. மகா பெரியவா இப்படி கேட்ட உடனே சிவகுமாரும் லலிதாவும் அழுதுட்டா. அப்படியே பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு சிவகுமார் சொல்கிற, பெரியவா நீங்கள் காருண்ய கடல், நீங்கள் தான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். நாங்கள் என்ன பெரியவா உங்களுக்கு உபகாரம் பண்ண முடியும்? அப்படி ஏதாவது பண்ண முடிஞ்சா அது எங்களுக்கு எத்தனை பெரிய பாக்கியம் சொல்லுங்க பெரியவா, காத்துட்ருக்கோம் அப்படின்னு 2 கைகளையும் உயர்த்தி வணங்கினர். எனக்கு ஒரு குதிரை வேணும், கோடிக்காட்டிலேருந்து பிடிச்சி தருவியா கேட்டா மகா பெரியவா. குதிரையா? 2 பேரும் குழம்பி போயிடுறா. ஏன் குதிரை கேட்டா மகா பெரியவா? ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுன்னு கேட்டார்னா வாங்கி கொடுத்துடலாம். காஞ்சிபுரத்தில் நடக்கிற அன்னதானத்துக்கு ஏதாவது முடிஞ்சதை பண்ணுன்னு உத்தரவு போட்டால் செஞ்சுடலாம். இது போல் சாத்தியமாகக்கூடியதை கேட்காம குதிரை வாங்கி கொடுப்பியான்னு கேட்குறாரு. எதுக்கு குதிரை? 2 பேருக்கும் ஒன்றும் புரியல. என்னது குதிரை பிடிச்சி தரியான்னு கேட்டேன், பதிலே சொல்லலை. அர்த்த புஷ்டியோட பார்க்குறா மகா பெரியவா. எதை மனசில் வச்சுட்டு பெரியவா இப்படி கேட்டார்? குதிரை கேட்டதற்கான பொருள் என்ன? நிச்சயமாக பிடிச்சி தரோம் பெரியவா, நீங்கள் போட்ட உத்தரவு எங்களோட பாக்கியம் அப்படிங்கிறார் சிவகுமார் மகா பெரியவாளை பார்த்து. 2 பேரையும் பார்த்த பெரியவா சொல்கிறா, பிடிச்சி தர்றதோடு உங்கள் வேலை முடிஞ்சிடாது. அந்த குதிரைக்கு நாட்டியம் பழக்கி தரணும், நன்னா இப்படியும் அப்படியும் ஆடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய 2 கைகளையும் இடமும் வலமும் அசைத்து காண்பித்து விட்டு ஏற்பாடு பண்ணுறேல அப்படிங்கிறார். சிவகுமாரும் லலிதாவும் பரிபூர்ணமாக சம்மதித்து விட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்தார்கள். பெரியவாளும் பிரசாதத்தை கொடுத்து ஆசிர்வதித்தார். காஞ்சிபுரத்துலேருந்து கும்பகோணம் வந்தா வீட்டில் இருக்கிற பெரியவா கிட்ட விஷயத்த சொல்கிறா. பெரியவா உங்ககிட்ட குதிரை கேட்டாளான்னு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். கோடிக்காடு குதிரைக்கு ஃபேமஸ்னு தெரியும். சரி, நீ எப்படி குதிரையை பிடிச்சி அதுவும் அதுக்கு நாட்டியம் பழக்கி அப்புறமா பெரியவா கிட்ட கொடுக்க போகிற? லலிதாவோட பெற்றோருக்கு ஒரே கவலை. என்னன்னு தெரியல, பெரியவா கேட்டுட்டார், அவர் சொல்லிட்டார்னா அது வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக 2 பேரும் வேதாரண்யம் போய் கோடிக்காடு காட்டுலக்கா அதிகாரிகளை பார்க்குறார். அவர் சொல்கிறார், காட்டுலக்கா அதிகாரி சொல்கிறார், சார் அதில் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொல்லி வாழை அனுப்பிச்சி விட்டுட்டார். சிவகுமாரின் தந்தை ராஜாராமையர் உள்ளூர்வாசி மட்டுமல்ல, வேதாரண்யத்தில் முக்கிய பிரமுகரும் கூட. அதனால் தன் அப்பா கிட்ட சொல்லி ஏதாவது உதவி கிடைக்குமான்னு சிவகுமார் சொல்லி பார்க்குறார் தன்னுடைய தந்தை கிட்ட. கடைசியில் ஒருத்தரை அழிச்சின்னு மகன் சிவகுமார் முன்னாடி நிறுத்தினர். பிறகு சிவகுமாரிடம், இவருக்கு குதிரை விஷயமெல்லாம் அத்துப்படி, இவர் உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லிட்டு அவ அப்பா போயிடுறார். வந்த குதிரைக்கார ஆசாமி, சார் உங்கள் அப்பா எல்லாம் சொன்னார், காட்டிலேருந்து நான் குதிரையை பிடிச்சி தரேன், ஆனால் அதுக்கு சுழியெல்லாம் பார்க்க எனக்கு தெரியாது, அதுக்கு நீங்கள் விஷயம் தெரிஞ்ச வேறு ஆளை கூட்டிகிட்டு பார்த்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறார். சரி, குதிரைகளை நீ பிடிச்சி வச்சுட்டு எங்களுக்கு தகவல் சொல்லு, பார்த்து வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமாரும் லலிதாவும் கும்பகோணத்துக்கு வந்துடுறா. இப்போ குதிரையை பிடிக்க ஆள் சொல்லியாச்சு, சுழி பார்க்கணும்னு சொன்னார், அதுக்கு ஆளை தேடணுமே. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் அவள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சர்க்கஸ் கம்பெனி நடந்துட்டுருக்கு. அந்த முதலாளியை போய் பார்த்து கேட்கலான்னு போய் கேட்குறா. அவர் சொல்கிறார், பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஆவணம்னு ஒரு கிராமம், அங்கே ஒரு பாய் இஸ்லாமியர் இருக்கார். குதிரைங்களுக்கு அவர் நல்லாவே சுழி பார்ப்பார், தவிர குதிரைங்க ஆடுறதுக்கு பயிற்சியும் கொடுப்பார். இங்கே நம்ம ஊர் பக்கத்தில் எந்த சேட்டு வீட்டில் கல்யாணம்னாலும் அவர் தான் குதிரைங்களை சப்ளை பண்ணுவார், நல்லாவே ட்ரைனிங் கொடுப்பாரு, அவரை போய் பாருங்கன்னு அந்த சர்க்கஸ் முதலாளி சொல்கிறார். அடுத்ததாக ஆவணம் கிராமத்துக்கு 2 பேரும் சிவகுமாரும் லலிதாவும் கிளம்பி போய் அந்த குதிரை பயிற்சியாளரை பார்த்து விவரம்லாம் சொன்னார்கள். எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுண்டார். சிவகுமாரும் லலிதாவும், குதிரை கிடைச்சதும் நாங்கள் தகவல் அனுப்புகிறோம், கோடிக்காடுக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணம் புறப்படுறார்கள். இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது குருவாக போற்றி மதிக்கப்படுகிற மகான்
நமக்கு ஒரு உத்தரவிட்டால் அதை எப்படியெல்லாம் சிரத்தையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு சிவகுமார் லலிதா தம்பதியர் ஒரு உதாரணம். குதிரையை எங்கே தேடுறது, சுழி பார்க்கின்றவரை எங்கே கண்டுபிடிப்பது எல்லாம் அப்படியே சுணங்கி போய் நிற்காம மளன்னு காரியமாற்றினார்கள் 2 பேரும். அடுத்த ஒரு சில தினங்களில் வேதாரண்யத்திலிருந்து செய்தி வந்தது, 4-5 குதிரைகளை பிடித்து வைத்திருப்பதாக. விரைவில் வந்து தேவைப்படுகிற குதிரையை ஓட்டி செல்லவும்னு சொல்லப்பட்டது. இதுக்காக தானே காத்திருந்தார்கள் 2 பேரும். ரொம்ப ஆர்வமாக வேதாரண்யம் பயணப்பட்டார்கள். ஆவணம் குதிரை பயிற்சியாளருக்கும் தகவல் தரப்பட்டு அவரும் கோடிக்காடுக்கு வந்து சேர்ந்தார். சிவகுமாரோட தந்தை ராஜாராமையர் அறிமுகப்படுத்திய இந்த உள்ளூர் ஆசாமி 4-5 குதிரைகளை பிடித்து வைத்திருந்தார். இதில் எது உங்களுக்கு சரியா வருமோ அதை எடுத்துக்கங்க, மற்ற குதிரைகளை காட்டிலேயே விட்டுடுவேன்னர். சட்டத்துக்கு உட்பட்டு அந்த குதிரையை எப்படி வாங்க வேண்டுமோ அனைத்தையும் தயார் செய்து வாங்கப்பட்டது. ஆவணத்தில் இருந்து வந்த குதிரை பயிற்சியாளர் சுழி பார்த்து தேர்ந்தெடுத்தார். ஆச்சு, குதிரை வாங்கியாச்சு. இனி அதுக்கு ஆவணம் கிராமத்தில் நாட்டியம் பழக்கணும். நாட்டியம் நன்றாக பழகிய பிறகு குதிரையை கூட்டி கொண்டு போய் மகா பெரியவா கிட்ட சேர்ப்பிக்கணும். குதிரைக்கு நாட்டியம் பழக்கணும்னா அதுக்கு 1 மண்டல காலம் ஆகும். அதுவரை எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளோ ரூபாய் செலவாகும்னு ஆவணம் பயிற்சியாளர் ஒரு தொகையை சொல்ல அந்த இடத்திலேயே தொகையை கொடுத்தார் சிவகுமார். அப்பப்போ சிவகுமாரும் லலிதாவும் அந்த கிராமத்துக்கு போய் குதிரையின் நடவடிக்கைகளை கவனித்து வந்தார்கள். கோடிக்காடு காட்டில் பார்த்த சாதாரண குதிரைக்கும் ஆவணம் கிராமத்தில் தற்போது பயிற்சிகளையெல்லாம் முடித்திருக்கிற குதிரைக்கும் நல்ல மாற்றத்தை உணர முடிந்தது 2 பேராலும். மகா பெரியவா நம்ம கிட்ட கேட்டதை கொடுக்க போகிற காலம் நெருங்கி விட்டதுன்னு ரொம்ப சந்தோஷம். 1 மண்டல காலமும் மளமளவென ஓடியே போனது. குதிரைக்கு நாட்டியம் நன்றாக வந்துவிட்டதாகவும் வந்து அழைத்து போகுமாறும் பயிற்சியாளரிடமிருந்து தகவலும் வந்தது. அப்பாடா, இந்த குதிரையை காஞ்சிபுரம் போய் மகாபெரிவா கிட்ட சேர்த்துவிட்டு ஆசி வாங்க வேண்டியதுதான்னு காஞ்சிபுரம் போகிறதுக்கு ஒரு நாளும் குறித்தார்கள். அந்த நாளும் வந்தது. ஒரு வேனில் குதிரையை ஏற்றினார்கள். அதற்கு என்னென்ன ஆகாரம் தேவையோ அவற்றையும் ஏற்றி அவ்வப்போது அசை போடுவதற்கு வசதியாக வைத்தார்கள். வேனின் முன்பக்கம் டிரைவர் தவிர குதிரை பயிற்சியாளரும் சிவகுமாரும் ஏறிக்கொண்டார்கள். லலிதா மற்றும் குடும்பத்தினர் சிலர் ஒரு காரில் ஏறிக்கொண்டார்கள். ஆவணத்தில் இருந்து வேனும் காரும் ஒரே சமயத்தில் காஞ்சிபுரம் நோக்கி புறப்பட்டது. மகா பெரிவாளிடம் சேரப்போகிறோம் என்கிற உற்சாகமோ என்னவோ, எந்த விதமான சண்டித்தனமும் பண்ணாமல் தனக்கு போடப்பட்டிருந்த ஆகாரத்தை அசை போட்டபடியே சாதுவாக காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தது குதிரை. காஞ்சி ஸ்ரீமடத்தில் அன்னைக்கு சாயங்காலம் ஓரளவுக்கு பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டது. சிவகுமார் லலிதா உறவினர்கள் முன்னால் நடக்க குதிரையை பிடித்தபடி ஆவணம் பயிற்சியாளர் வந்தார். அப்போ ஒரு மேனாவுக்குள் இருந்தபடி பக்தர்களுக்கு தரிசனம் தந்துட்டு இருந்தார் மகா பெரியவா. இந்த தம்பதி தாங்கள் எடுத்து சென்றிருந்த பழங்கள் புஷ்பத்தை மகா பெரியவா திருச்சன்னதியில் சமர்ப்பித்து விட்டு மேனாவுக்கு அருகில் கைகளை கூப்பியபடி நின்றார்கள். மகா பெரிவாளின் திருப்பார்வை படுமிடத்தில் குதிரையை கொண்டு வந்து நிறுத்தினார் ஆவணம் பயிற்சியாளர். ஆஹா, மகானின் திருப்பார்வை மெல்ல நகர்ந்து கொண்டு வரும்போது குதிரையின் மேலும் விழுந்தது. குதிரையை பார்த்தவுடன் மகா பெரிவா முகத்தில் தென்பட்ட பூரிப்பை பார்க்க வேண்டுமே. மேனாவிலிருந்து இறங்கியே விட்டார். குதிரைக்கு பக்கத்தில் வந்தார். சிவகுமார் லலிதா குடும்பத்தினருக்கு சந்தோஷத்தின் காரணமாக கண்கள் கலங்க ஆரம்பித்தன. குதிரைக்கு பக்கத்தில் வந்த மகா பெரிவா அதன் மேல் கை வைத்து மெல்ல தடவி விட்டார். பிறகு தன் கழுத்தில் இருந்த பெரிய வில்வ மாலையை கழற்றி குதிரையின் கழுத்தில் போட்டார். சிவகுமாரையும் லலிதாவையும் ஒரு புன்னகையோடு பார்த்தார் மகா பெரிவா. பிறகு இவர்தான் குதிரைக்கான பயிற்சியாளர்னு புரிஞ்சுண்டு அவரை பார்த்து, இந்த குதிரைக்கு நாட்டியம் பழக்கியாச்சா, நன்னா ஆடுமோ என்று கேட்டார். ஆடும் சாமி, நல்லாவே ஆடும், ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாச்சு, இதோ இப்போ குதிரை ஆடும் பாருங்கன்னு சொன்னவர் குதிரையின் கழுத்தில் ஒரு சலங்கையையும் 4 கால்களில் சலங்கைகளையும் கட்டிவிட்டார். பிறகு தனக்கே உரிய பாஷையில் குதிரையை குறிப்பிட்ட ஒரு இடத்தில் ஒரு தட்டு தட்டினார். அவ்வளவுதான். தனது மாஸ்டரின் உத்தரவு கிடைத்த அடுத்த வினாடி தையா தக்கா என்று தலையையும் கால்களையும் அசைத்து ஆட ஆரம்பித்து விட்டது குதிரை.
அசைவுக்கு ஏற்றாற் போல சலங்கைகள் எழுப்பிய ஒலியும் கேட்பதற்கு ஆனந்தமாக இருந்தது. ஒரு குழந்தையைப் போல மகாபெரிவா கைகளை தட்டி இந்த ஆட்டத்தை ரசித்தார். இதை பார்த்த அங்குள்ள பக்தர்களும் மெய்மறந்து ரசித்தார்கள். சரி, குதிரையை இங்கே விட்டுட்டு நீங்கள் கும்போணம் புறப்படலான்னு சிவகுமாருக்கும் லலிதாவுக்கும் பிரசாதம் கொடுத்து உத்தரவு கொடுத்தா மகாபெரிவா. திரும்ப ஒரு முறை மகானுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். பக்கத்தில் இருந்த பாலபெரியவா தம்பதியர்களை பார்த்து, ஸ்ரீமடத்து மேனேஜரை பார்த்து குதிரை கொடுத்ததுக்கு ஒரு ரசீது வாங்கிக்குங்கோ அப்படின்னு சொன்னார். சிவகுமாரும் லலிதாவும் பாலபெரிவாளுக்கு ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு, கட்டாயம், எங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம், இதுக்கு தாங்கள் தான் பதில் சொல்லணும்னு பாலபெரிவாளை பார்த்து தங்கள் வாயை பொத்தி ஒன்றும் பவ்யமாக கேட்டார்கள் சிவகுமார் லலிதா இந்த தம்பதி. என்ன என்பது போல பார்த்தார் பாலபெரிவா. மகாபெரிவா எதுக்கு எங்ககிட்ட குதிரை கேட்டார்? அவர் கேட்டா வாங்கி தர்றதுக்கு எத்தனையோ பணக்காரா இருக்காளே, எதுக்கு எங்களை செலக்ட் பண்ணார்னு லலிதா கேட்டார். பாலபெரிவா சொன்னார், உற்சவ காலத்தில் காஞ்சி காமாட்சி அம்பாள் புறப்படுறதுக்கு முன்னால் எப்பவும் யானை குதிரைங்க போகிறதுண்டு. இது ரொம்ப காலமாக இருந்துட்டு வர வழக்கம். சமீபத்தில் ஒரு குதிரை இறந்து போனதுனால அம்பாள் புறப்பாட்டுக்கு முன்னாடி குதிரை போகிறது நின்று போச்சு. இது மகாபெரிவா மனசில் ஒரு தாபமாக இருந்திருக்கு, அதான் உங்ககிட்ட கேட்டிருக்கா. பாலபெரிவா இப்படி சொன்னதை கேட்ட உடனே, ஆஹா, நமக்கு எப்பேற்பட்ட அனுகிரகத்தை பெரியவா கொடுத்திருக்காருன்னு சிவகுமாரும் லலிதாவும் சந்தோஷப்பட்டு கும்பகோணம் திரும்பினார்கள். ஆனால் மகாபெரிவா குதிரையை கேட்டு வாங்கியதின் உண்மையான காரணம் அடுத்து வந்த ஒரு சில தினங்களில் இவர்களுக்கு தெரிய வந்ததும் மகானின் கருணையே கருணை. கும்பகோணம் வந்து சேர்ந்த ஓரிரு தினத்தில் சிவகுமார் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வந்தார். இவர்களது குடும்பத்துக்கு பழக்கமானவர். எப்போதாவது நினைத்து கொண்டால் திடீர்னு இவா வீட்டு பக்கம் எட்டி பார்ப்பார் அந்த ஜோதிடர். அதுபோல்தான் அன்னைக்கும் வந்திருந்தார். வழக்கமான உபச்சாரம் பேச்சுகள் முடிந்த பின் சிவகுமாரின் ஜாதகத்தை ஜோதிடரே தற்செயலாக கேட்டு வாங்கி பார்த்தார். தன் வலது ஆட்காட்டி விரலை ஜாதகத்தில் இருக்கிற கட்டங்களில் இப்படியும் அப்படியும் வைத்தவர் முகத்தில் குழப்பம் தென்பட்டது. ஜோதிடர் முகத்தில் தெரிந்த குழப்பத்தை பார்த்த சிவகுமாரும் லலிதாவும் என்னவோ ஏதோ என்று நெளிந்தார்கள். 2 பேரையும் பார்த்து ஜோதிடரே பேசினர். இவருக்கு சிவகுமாரை அடையாளம் காண்பித்து சொல்றார், இவருக்கு மாரக தசை இருக்கு. சில நேரத்தில் இது உயிருக்கே ஆபத்தா போய் முடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாரக தசைக்கு இருக்கிற ஒரே பரிகாரம் ஒரு குதிரையை வாங்கி தானம் பண்ணுறது தான். உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு குதிரையை எப்பாடுபட்டாவது வாங்கி ஏதேனும் ஒரு இடத்துக்கு தானம் பண்ணிடுங்க, எல்லாம் சரியாயிடும். அதற்கப்புறம் கவலை வேண்டாம். ஜோதிடர் மளமளன்னு இந்த விஷயத்தை சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைய வேண்டிய சிவகுமாரும் லலிதாவும் ஆனந்த கண்ணீர் விட்டார்கள். அப்படின்னா இதுக்குத்தான் மகாபெரிவா ஒரு குதிரையை தங்களிடமிருந்து முன்கூட்டியே கேட்டு வாங்கி கொண்டாரோ என்று அறிந்து வியந்து மகாபெரிவாளை மானசீகமாக நினைத்து இருந்த இடத்தில் இருந்தபடியே தம்பதி சமேதராக நமஸ்காரம் செய்தார்கள். ஜோதிடருக்கு ஒன்றும் புரியல. 2 பேரையும் பார்த்துட்டு இருந்தார். அதற்கு பிறகு கோடிக்காட்டில் துவங்கி எல்லா விஷயத்தையும் சொல்லி முடித்தார்கள். ஜோதிடர் முகத்தில் ஆச்சரியம். அதாங்க அந்த மகானோட ஞான திருஷ்டி. இவருக்கு இருக்கிற மாரக தசையை உணர்ந்து அதற்கு உண்டான பரிகாரத்தையும் செய்ய வச்சு உங்களுக்கு காமாட்சி தாயோட ஆசியும் சேர வச்சுட்டாரு அப்படின்னு செழிப்போட சொன்னார் அந்த ஜோசியர். தன்னை நம்பிய பக்தர்களை குருவாகப்பட்டவர் எப்படியும் காப்பாற்றி அருள்வார் என்பதற்கு இதைவிட என்ன உதாரணம் வேண்டும்? கண்கண்ட தெய்வம், கண்கண்ட தெய்வம் என்று பக்தர்கள் மகாபெரிவாளை கொண்டாடியதற்கு அர்த்தம் இல்லாமல் இல்லை. யமனின் பிடிக்குள் சென்றவர்களையும் மகாபெரிவா மீட்டு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு அற்புதம், எப்பேற்பட்ட ஒரு அனுபவம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.